மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசில் ஒரு கலக்கம், ஒரு நிதானமின்மை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம், இதெல்லாம் காலையில் இருந்தாலும் கூட நேரமாக அதெல்லாம் சரியாக போகும். சரியாக போகிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து அந்த பிரச்சனைகளை சமாளித்து அதில் வெற்றி காணக்கூடிய அந்த வாய்ப்புகள், அதற்கான ஒரு வழிமுறைகள் எல்லாமே புலப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உருமாறும். அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான ஒரு தினம். அதாவது மனசில் சொல்லுவாங்க, இப்போ ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடும் போது சொல்லுவாங்க கில்லிங் ஸ்பிரிட்டும்பாங்க. கில்லிங் ஸ்பிரிட் அப்படின்னா, நான் எப்படியும் இதை வென்றே தீருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு ஸ்பிரிட்டில் இருப்பீங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் அது ஜெயம், லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். மனசில் நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். உங்கள் செயல்திறன் ரொம்ப மேம்படும், சிறப்பாக விளங்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் விளங்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு கவனமோடு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் கையாள்வீர்கள். எப்போ ஒரு மனுஷன்ட்ட பரிபூர்ணமான கவனம், அப்புறம் சின்சியாரிட்டிம்பாங்க, அதாவது எந்த ஒரு காரியத்தையும் முழு மனதோடு ஈடுபட்டு செய்வது, உண்மையாக செய்வதுன்னு சொல்லணும். அந்த ஒரு தன்மை இருந்தால் போதும், எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இது இருப்பதால் உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பும் உங்களுக்கு கை கொடுக்கும். வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு தொழிலாக இருக்கலாம். அந்த தொழிலில் ஒரு பரிபூர்ணமான ஒரு வெற்றியை பெறுவீர்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். சிறப்பான ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் தொட்ட காரியம் எதிலுமே அற்புதமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. ரொம்ப ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம் விலகுகிறது. அப்போது இவ்வளோ நாளாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா உருமாறி முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் சில சூழல்கள் உங்களுக்கு மாற்றம் தரும். அந்த சூழல்களால் நீங்கள் எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தேக்க நிலை மாறி வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினக்கு நீங்கள் மாறுவீர்கள். அப்படிங்கிறதுக்கு இந்த தினம் சிறப்பான ஒரு தினம்னு சொல்லலாம். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மனசளவில் சில ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய சில விஷயங்கள், ஒரு விரக்தி அடையக்கூடிய சில விஷயங்கள், நமக்கு நல்லா எல்லாம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. வெற்றிகரமாக போயிட்டுருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு துளி விஷம் ஒரு பாலில் விழுந்த மாதிரி ஏதோ ஒரு இரிட்டேஷன், ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள், அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய செய்திகள், அது மனசை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் அதை உணர்ந்து சரியான முறையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில், அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம், அதில் வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் என்பது சற்று சிறப்பாகவே அமையும். சில புதிய விஷயங்கள், அதாவது ஒரு 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 ஆடை ஆபரணங்கள் வாங்குவதோ இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குவதோ
போன்ற சேர்க்கையும் காண்பிக்கிறது. நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கும். மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா தடைகளை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். நம்ம மனசில் ஒரு தைரியம் ஏற்படும். ரொம்பவும் சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். அதாவது வழக்கமான வாழ்க்கையிலிருந்து சில நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புத தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள், பல விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும், பின்னடைவுகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மனோதிடம் இருக்கும். சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த செய்திகளால் நீங்கள் நல்ல ஒரு ஊக்கத்தை பெறுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி என்ற ஒரு வழி முறை உங்களுக்கு புலப்படக்கூடிய அளவில் நல்ல தினமாக அமையும். அடுத்து மகர ராசி. சில சிறு பிரயாணங்களை காமிக்கிறது. காலையில் எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நல்ல ஒரு கோவில்கள் தரிசனம் அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும், எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அதே மாதிரி சில ஆடை ஆபரண சேர்க்கைகள், எதிர்பாராத ஒரு வரவுகள், ஒரு பரிசு பொருட்கள் வந்து சேருவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல தினமாக அது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது மாறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது மாறும். இந்த தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு அப்படிங்கிறது சற்று தாமதமாகலாம். அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒழுங்காக திட்டமிட்டு செலவு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் சற்று நிதானமான போக்கோடு தேவையற்ற சில செலவுகளை குறைத்து இருக்க வேண்டிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். சில நேரங்களில் திருமணம் போன்ற விஷயங்களை பற்றிய நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்ட நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு வழிமுறைகள் புலப்படும். தடைகள் எல்லாம் நீங்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாக இது அமையிறது.